ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 20 நான் வாசிக்கிறேன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, எதை செய்யணும் அவர் நமக்கு முன்குறித்து அதன்படி அது போதும் என்று அது நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்குள்ள நாட்களை பார்க்கும் பொழுது அப்படி அல்ல. இக்கரையிலிருந்து அக்கறையை பார்ப்போமானால் அது பசுமையாகத்தான் தெரியும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அப்படித்தான் இருக்கிறது. இல்லாததை நினைத்து கவலைப்படுகிறோம், இல்லாத ஒன்றுக்காக ஆசைப்படுகிறோம், பின்பு அவஸ்தைப்படுகிறோம். வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு பேதுருவை பார்த்து உயிர்த்தெழுந்த பின்பு பேசிக் கொண்டிருப்போம். அவனுடைய முடிவை சொல்லுகிறார். அவன் முடிவு இப்படி இருக்கும், சிலுவையில் இப்படி அறையப்படுவா என்கிற காரியங்கள் சொல்லப்படும் போது முடிவை சொல்லும் பொழுது அப்படியாண்டு கேட்டுக்கொள்ள வேண்டியதான். ஆனால் அடுத்தால் என்ன பண்ணுகிறார்? அடுத்து அருகில் இருந்த யோவானை பற்றி இவனை பற்றி என்ன? இன்னைக்கு நாம் அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதை குறித்து உனக்கு என்ன கவலை, உன் காரியத்தை பார் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றி வா, அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருக்கு அநேக நேரம் அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அங்க என்ன செய்யறாங்க, மற்ற காரியங்களை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தலையை வெடித்து விடுகிறது போலதான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு நாளும் சமாதானமாய் நிம்மதியாய் அமைதலாய் இருக்கவே முடியாது. அதை தான் பார்த்து தன் காரியத்தை ஓட்ட விட்டுருவாங்க. கடைசியில அவங்க காரியம் உங்க காரியம் என்று பார்த்து ஆண்டவர் அதில் பிரியப்படவில்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நாம் செய்யும்படியாக நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்ன, அதிலே கண்ணு கருத்துமா இருந்து அதை செய்து அதிலே ஒரு திருப்தி, அதிலே ஒரு சந்தோஷம் போதும் என்கிற மனது, இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு வேடிக்கையான கதையை நான் வாசித்தேன். ஒரு ஊருக்கு வெளிப்பகுதி, நல்ல வனாந்தரம், அந்த நல்ல புல்வெளியில் நிறைந்த ஒரு பகுதி. அதிலே மாடுகள்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அதிலே ஒரு மண்புழு வெளியே வருகிறது, அந்த ஈரப்பதம் இருக்கிறபடினாலே. அது நத்தைகளை பார்க்கிறது. நத்தைகள் அழகாக ஓடிக்கொண்டு ஓட்டிற்குள்ளே அழகா இருக்குது, சுகமா இருக்குது, நல்லா வெளியே போகுது. திடீர்னு எதிரிகள் வந்தாங்கன்னா அது உள்ள அதுக்குள்ள போய் ஓட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்கிறது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் தான் அந்த மண்ணுக்குள்ள கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்கு தன்னை குறிச்சே ரொம்ப நொந்திட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நத்தை ஒன்னும் பதிலே சொல்லவில்லை, இப்படி போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த மண்புழு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு நத்தை கூடு வந்து அந்த ஓடு வெறுமையா இருந்துச்சு. அதுக்குள்ள நத்தை இல்லை, ஒரே சந்தோஷம். நாம போய் அதுக்குள்ள போய் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று உட்கார்ந்து கொண்டதான் ஒரே சந்தோஷமா இருந்ததுதான். எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஒரு மாடு அந்த புல் மேய்ந்து கொண்டே நடந்து கொண்டிருந்தது. அதற்கு நத்தை ஓடு கிடக்கிறது கண்ணுக்கு தெரியுமா என்ன? அதை பார்த்தவுடன் ஒதுங்குமா? அது எப்பொழுது அந்த காலை வைத்து மிதித்து ஒவ்வொரு இடமா போகும்பொழுது அந்த நத்தை ஓட்டின் மேல் ஒரு கால் மிதி விழுந்து விட்டது. அவ்வளவுதான், அந்த நத்தை ஓடு உடைந்து இதாக ஆரம்பித்து விட்டது. அல்லது மண்புழு டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே வலி. ஐயோ என்ன செய்வதுன்னு சொல்லி அது அழுது துடித்ததாம். துடித்துட்டு என்ன பண்ணும்போது மாடு அது பாட்டுக்கு போய்விட்டது. உடனே அப்படி துடித்துட்டு இருக்கும்போது அத பக்கத்துல இருந்து ஒரு மண்புழு அப்படியே பூமிக்குள்ள மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்துச்சுதான். பார்த்துட்டு மண்புழு மெதுவா பேசிச்சான், தம்பி நீ இருக்கிற இடத்துல இருந்திருந்தீன்னா உனக்கு இந்த பாதிப்பு உனக்கு வந்திருக்காதுல்ல. நீ இருக்கிற இடத்துல இல்லாதனால தான் உனக்கு இவ்வளவு டேமேஜ். ஆண்டவர் உன்னை எங்க வச்சிருக்காரு, எப்படி வச்சிருக்காரு, அதுல இருந்தீன்னா உனக்கு நல்லது, அது பாதுகாப்பு கூடன்னு சொல்லிட்டு அது உள்ள போயிடுச்சுதான். இந்த மண்புழு அப்பதான் உணர்ந்து மெதுவா அந்த வலியோடு சிதைந்து போன அந்த உடல் பகுதியோடு மண்ணுக்குள்ள போய் திருப்பி உள்ள போய் செட்டில் ஆயிடுச்சுதான். ஒருவேளை வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம், ஆனாலும் இதனுடைய அர்த்தத்தை நம்ம யோசிக்க வைக்கிறது. நம்ம அநேக நேரம் அப்படித்தானே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஷெல்டர் இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு வேலை இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு இல்ல, ஆண்டவர் நமக்குண்டு பெஸ்ட் வச்சிருக்கிறாரு. அதை போதும் என்று நினைத்து அதை நிறைவாய் செய்வோம் என்று சொன்னால், அதில் கவனமா இருப்போம் சொன்னால், நிறைவான சமாதானம் மட்டுமல்ல, நிறைவான சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக இந்த தருணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அழைப்பை வச்சிருக்கிறீங்க, ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க, போவதற்கான வழியை வைத்திருக்கிறீங்க, எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. அது போதும் என்று நினைத்து அதில் கவனம் செலுத்தி அதில் நிலைத்திருக்கக்கூடிய இருதயத்தையும் சிந்தனையும் எங்களுக்கு தாங்கப்பா. அநேக நேரம் அநேக காரியங்களை உலக பிரகாரமா அது மற்றும் நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இப்படி இப்படின்னு சொல்லி அலைமோதி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாமல் போய்விடுகிறோம். அப்படி அல்ல, முழுவதுமான தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மை பின்பற்றுகிறவர்களாய் நீர் எங்களுக்கென்று குறித்ததை செய்து முடிக்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை கொடுத்து நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் நீங்க தைரியப்படுத்துங்க. இருக்கிற நிலைமைகள் ஒரு திருப்தியை, ஒரு நிறைவை, ஒரு சமாதானத்தை கொடுத்து நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ, இந்த நிலைமையில எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதற்கு நம்மளை அர்ப்பணித்து அதன்படி செய்வோம். நிச்சயமாகவே ஆண்டோட நாமம் மகிமைப்படும், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.